அவங்களும் கிங் ஆஃப் டெவில் ஆடணும். கான்ட்ரோவர்சி क्वेश्चंसக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். இது தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. பேபி பிளான் கடைசியா எப்போ அவங்கள நீங்க ஏன் தனி வீட்ல இருக்கீங்க? நீங்க ஹிந்துவா இருக்கும்போது தான் லவ் பண்ணிருக்கீங்க. எதுக்காக மேரேஜ்க்கு சேஞ்ச் பண்ணீங்க? இட்ஸ் ட்ரூ லவ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. Tell the experience about மாமியார் வீடு. நீங்க ரெண்டு பேரும் சொல்லிக்காத சீக்ரெட்டை இப்ப சொல்லணும் ஈச் அதர். நான் வந்து முஸ்லீம் கிடையாது. உங்க அம்மா ஹிந்துவா இல்ல முஸ்லீமா சிஸ்டர்? Hello guys, welcome back to our channel. Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினா நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆஃப்டர் நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க and நிறைய क्वेश्चंस கேக்குறீங்க. சோ இன்னுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருச்சா, நீங்க ஹிந்துவா முஸ்லீமா சொல்லிட்டு நிறைய क्वेश्चंस கேட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடா. சோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த வீடியோல ஆன்சர் கிடைக்கும். கான்ட்ரோவர்சி क्वेश्चंसக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். இதனால வரைக்கும் நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய क्वेश्चन வந்திருக்கு. பட் வந்துட்டு நார்மல் பேட் கமெண்ட்ஸ் படிப்போம், பட் நிறைய படிக்க மாட்டோம். ஆனா இந்த வீடியோல எல்லா கமெண்ட்ஸும் படிக்க போறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு Q&A போட்டுருக்கோம். சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சு பார்க்க போறோம். சரி ஓகே, நான் படிக்கட்டுமா? நான் 10 क्वेश्चन நீ 10 क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் அது ரூபன் சேதே அக்கா தான் ஃபர்ஸ்ட் கேக்குறா. பெட் நேம் என்னன்னு கேட்டிருக்கா. பெட் நேம் கேக்கல, உன்னோட பெட் நேம் என்னன்னு கேட்டிருக்கா. ஓ என்னோட பெட் நேமா? என்னோட பெட் நேம் என்ன? சைனாவா ஜப்பானாவா என்ன சொல்லுவா? அவ வந்து ஹாப்பி பர்த்டே ஜப்பான் எழுதிட்டு வந்தா. ஜப்பான். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அம்மாவோட பெட் நேம் வந்து ஜப்பான். இல்ல என்னோடது வந்து சைனா. அவளுதுதான் ஜப்பான். இல்ல அவளுதுதான் சைனா. ஜப்பான். அம்மாவா ஜப்பான் வந்து. ஓகே. Alfaka, you are going to reach high and high. My great love and support will be show to Anna and you always Akka. இது வந்து வேரியன்ட் பிரின்ஸ். சோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு தம்பி. எஸ். ஓகே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். அன்ஸ் ஆபீஷியல். எப்ப என்கிட்ட பொண்டாட்டி மாதிரி பேசுவ, நடந்துப்ப. என்ன நேத்து இல்லடி நீ வந்து என்ன சொல்றது? அது வந்து நான் சும்மா கேட்டேன், எப்ப நீ வந்து என் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்குவ, பொண்டாட்டி மாதிரி பேசுவ. இப்போ வந்துட்டு அப்படினு அப்படி பண்ணா அடிதான், அடி கன்ஃபார்ம் தான். அது வேற விஷயம். இன்னுமே வந்து லவ் பண்ற மாதிரியே இருக்கா. அதனால நான் கேட்டேன், ஆன்சர் பண்ணு. நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் பேசுவேன். எப்போ கூடிய சீக்கிரம்னா? நெக்ஸ்ட் நம்ம மேரேஜ் டேட் அன்னைக்கு நான் பேசுவேன். என்ன நெக்ஸ்ட் மேரேஜ் டேட்டா? நெக்ஸ்ட் மேரேஜ் என்ன? நெக்ஸ்ட் மேரேஜ் நெக்ஸ்ட் இயர் நம்மளோட மேரேஜ் ஆனிவர்சரி. சரி ஓகே பார்க்கலாம். 1 இயர் கேப். அடுத்தது நிறைய பேர் வந்து ஒரே क्वेश्चनே ரிப்பீட்டடா கேட்டிருக்கீங்க. சோ அதனால நம்ம நேம் அவ்வளவு படிக்காம நம்ம ஃபுல் क्वेश्चंसக்கு பட் எல்லாத்தோட क्वेश्चंसமே நான் வந்து ஆன்சர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 844 ரெஸ்பான்ஸ் क्वेश्चंस இருக்கு பாத்தீங்கன்னா. இவ்ளோ இருக்கு. 844 நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்சது எல்லாத்துக்குமே வந்து ஒரு क्वेश्चंस எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சர் क्वेश्चन கேட்டிருக்கீங்க. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியா வந்து ஆன்சர் பண்ணோம்னா ரொம்ப வீடியோ ரொம்ப லெந்தா போகும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சோ அதனால வந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் பண்ணிரோம். நிறைய பேர் வந்து சொல்லலன்னு யாரும் எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்துட்டு ரொம்ப நேரம் பேசலாம். எல்லாரோட கண்டிப்பா லைவ்ல வந்து நம்ம பேசலாம். ஓகேவா? சீக்கிரமா நாங்க லைவ் போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. சோ லைவ் போடலாம். நிறைய பேர் வந்து ஹாய் 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 அக்கா ஃபேன் அதிக மெசேஜ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹாய். நீங்க ஹிந்துவா இருக்கும்போது தான் லவ் பண்ணிருப்பீங்க. எதுக்காக மேரேஜ்க்கு சேஞ்ச் பண்ணீங்க? இட்ஸ் ட்ரூ லவ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு எப்படி சொல்றது, அம்மா அப்பா வந்துட்டு வேற வேற இது. அப்பா வந்து ஹிந்து, அம்மா வந்து கிறிஸ்டியன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹிந்துவாவும் இருந்திருக்கேன், கிறிஸ்டியனாவும் இருந்திருக்கேன். அதனால ஓகே நம்ம லவ் பண்ற பையன் முஸ்லிம், நாளைக்கு ஃபியூச்சர்னு வரும்போது ஸோ இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரே இதாக இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து முஸ்லீமா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட ஒரு ஆசைக்கு வேண்டிதான் நான் வந்து சேஞ்ச் பண்ணது. என்னை யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ மாறணும், நீ மாறினாதான் கல்யாணம் அப்படிலாம் யாரும் சொல்ல கிடையாது. எனக்கு வந்து முஸ்லீம்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் பண்ணது. ஓகேவா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டேன், எதுக்காக இது ட்ரூ லவ்வா, இது ட்ரூ லவ்வா, நீங்க அப்படியே இருக்கலாம் இப்படியே இருக்கலாம்னு. சோ எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நம்ம சேஞ்ச் ஆகலனால ட்ரூ லவ், சேஞ்ச் ஆனா ட்ரூ லவ் இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு ஓகே தான். ஓகேவா? சோ இப்பவுமே எங்களுக்குள்ள இருக்க லவ் எப்பவுமே இப்ப வரைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். வந்து ஃபுட் கழிச்சு. நீங்க எந்த ஊரு? சோ நாங்க வந்துட்டு கோயம்புத்தூர் குங்குநாடு. தாதா இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காக தான் நான் क्वेश्चन கேட்டேன், எப்படி பொண்டாட்டி நடந்துக்குவேன். நீ என்னோட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். இன்ஸ்டால உங்க
உனக்காகலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபேன் நான். கோயம்புத்தூர் தான், நான் பாத்துக்கங்க. ஓ கோயம்புத்தூர் தானாமா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் மெசேஜ் பண்ணுங்க. கிரேசி இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிருக்காங்க. ஃபேன் தான், கோயம்புத்தூர் தான் சொல்லிருக்காங்க. சோ நாங்களும் கோயம்புத்தூர் தான். எப்படி இருக்கீங்க ப்ரோ? எப்படி இருக்கிறாரு? நான் எப்படி இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்து ஐ லவ் யூ அக்கா, லவ் யூ டூ. பொண்ணு. ஆமா பொண்ணு பார்த்தேன். நீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? சோ நாங்க கோயம்புத்தூர்ல வந்து எங்க இருக்கோங்கிறது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ். கொஞ்ச நேரம் போன சில பேருக்கு தெரியும் எங்க இருக்கோ சொல்லிட்டு, நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாம இருக்கட்டும். அடுத்து வந்து உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படி போட்டுருக்கீங்க. லவ் ஸ்டோரி நிறைய எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரமா அப்லோட் ஆயிடும். இந்த வீக்ல. இந்த வீக்ல அப்லோட் ஆயிடும். கண்டிப்பா அப்லோட் ஆயிடும். அடுத்து வந்துட்டு அக்கா நீங்க முஸ்லீமா? நான் வந்து முஸ்லீம் கிடையாது. இப்பதான் நான் வந்து மேரேஜ் ஆஃப்டர் நான் வந்து முஸ்லீமுக்கு கன்வெர்ட். மேரேஜ் பண்ணும்போது நான் வந்து முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து முஸ்லீம் தான். நான் வந்து எப்படி கன்வெர்ட் ஆன அந்த ஸ்டோரி எல்லாம் நான் வந்து ஐமன் ஃபர் சேனல்ல போட்டுறேன். ஓகேவா? கோயம்புத்தூர் வந்தா உங்களை மீட் பண்ணலாமா? கண்டிப்பா மீட் பண்ணலாம். சோ என்னோட லைஃபோட பெரிய ட்ரீம் என்ன, எனக்கு வந்து ஃபாரின் போகணும், நல்லா சம்பாதிக்கணும். எனக்கு வந்து சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் சார். எஸ் ப்ரோ. நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர். ஆல்வேஸ் ஃபேவரட் கப். Thank you. சோ நம்ம ரேபிட் क्वेश्चन மாதிரி சீக்கிரமா படிக்க போறோம். அண்ணாக்காக நீங்க பண்ண பெரிய விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம். அண்ணாக்காக நான் பெரிய விஷயம் எதுவும் பண்ணது இல்ல. நான் ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களோட எல்லா ஆசையும் நான் நிறைவேத்துறேன். அதுக்கேண்டி சண்டை கூப்பிடாம இப்படி வரேன். How to convince your parents? கன்வின்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப பெரிய கதை. சோ இவங்க டாடி தான் இவங்க மம்மி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. இவங்க மம்மி லாஸ்ட் வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. கடைசில ஒத்துக்கிட்டாங்க. சோ ஆனா ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எஸ். சோ லவ் ஸ்டோரி எபிசோட் 4 இந்த வீக்ல ரிலீஸ் ஆயிடும். உங்களுக்குள்ள சண்டை வந்தா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எங்களுக்குள்ள சண்டை வந்தா எப்படி சால்வ் பண்ணுவோம்னா அது ஒரு பெரிய பெரிய வந்துட்டு ட்ரிக் தான். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எப்படி தெரியல, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா சண்டை லவ்க்கு முன்னாடி லவ் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஏன்னா அங்கே இருப்பேன் மேரேஜ்க்கு அப்புறம் சின்ன சின்ன சண்டைலாம் வரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், போய் நான் ஒரு ரூமில் ஃபோன் எடுத்து வந்துடுவேன், இவங்க ஒரு ரூமில் போய் ஃபோனுக்கு வந்துடுவா. நான் என்ன பண்ணுவேன், யாருக்காவது மெசேஜ் பண்ணுற மாதிரி நல்லா சவுண்ட் ஃபுல்லாக வச்சுட்டு நான் டைப் பண்ணிட்டே இருப்பேன். டக்கு 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 டக்குன்னு வேணா பண்ணுவா கேஷுவலாக வந்துட்டு அப்படியே வர மாதிரி வந்துட்டு அந்த ரூமில் அப்படின்ட்டு நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சண்டை போட்டனால அப்படின்னு பார்ப்பா. இவன் என்ன பண்ணுவேன், அதுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டே இருப்பான். நான் என்னோட கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு இப்படி பார்த்துட்டு சொல்லி அப்புறம் நார்மல் ஆயிடும். அவ்வளோதான். அக்கா இன்ட்ரெஸ்டா ஏதாவது வீடியோ போடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய கான்ட்ரோவர்சியான ஒரு क्वेश्चंसக்குலாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். சோ அதனால மறக்காம பாருங்க. எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி क्वेश्चनல கேட்டிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எப்படி போகுது, அப்புறம் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு என்ன டிஃபரண்ட் இருக்கு? ஆஃப்டர் ஒரு டிஃபரண்டும் இல்ல, அதே தான் இருக்கு இப்போ. சோ அப்ப இருக்க மாதிரி இப்போ இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல. உங்க ஃபேவரட் டே, டெல் மீ தி ரீசன் ஆல்சோ. அக்கா என்னோட ஃபேவரட் டே வந்து இதான் நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட இந்த क्वेश्चन. ஆமா. சோ எனக்கு வந்து அன்ஷாவை பார்த்தது ஒரு ஃபேவரட்டான டே. உனக்கு? எனக்கு வந்து என்னோட மேரேஜ் தான் ஃபேவரட்டான டே. எதனால அப்படின்னா ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட மேரேஜ் நம்ம எப்படி எல்லாம் இருக்கும் நம்ம திங்க் பண்ணிருக்க மாட்டோம். நானும் அதே மாதிரி திங்க் பண்ண தான் இருந்தேன். மேரேஜ் அன்னைக்கும் கூட இப்படி தான் இருக்கும்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா நான் பாட்டி ஸ்டேஜ் உட்காந்துருக்கேன், இவ வரா இவளை கூப்பிட்றேன், நம்ம இப்படி சுத்திர மேல வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஒரு ஷை இருக்கும். ஆனால் எனக்கு அப்போ எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க ஃப்ரீயா இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு நான் வந்து அது யோசிச்சு வச்சதா இப்படி இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு. பட் அன்ஷா வந்து நான் பார்த்தா அன்ஷா கிட்ட பேசினது எனக்கு அன்ஃபர்கட்டபிலிட்டி. உங்க அம்மா ஹிந்துவா இல்ல முஸ்லீமா சிஸ்டர்? அம்மா வந்து கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், என் அப்பா வந்து ஹிந்து. எம்மதமும் சம்மதம். எம்மதமும் சம்மதம். நீங்க எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். என் ஃபேமிலி நான் போட மாட்டேன் கைஸ். நீ போடுவே. டெல் தி எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் மாமியார் வீடு. மாமியார் வீடுங்கிறது வந்து அனுபவம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரீ கேஜி ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் ஒரு சின்ன குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு விடுவாங்க, கிட்ஸ் ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப இதுக்கு விளையாடுறது இதுக்கு எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் எல்லாம் 3 மாசம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்துட்டு இதா இருந்துன்னா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் போய்க்க வேண்டியது இல்ல. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. நிறைய டெய்லி மை vlog போடுங்க சிஸ், கண்டிப்பா போடுவாங்க. எஸ். சிபில மீட்டப் எப்போ? சிபில மீட்டப் வைக்கிற அளவுக்கு இன்னும் வளரல, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு மீட்டப் வைக்கலாம். when will you upload your love story full? கண்டிப்பா இந்த வீக் அப்லோட் ஆயிடும். ஓகே. வாசுகி உங்க சிஸ்டர் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் அவ என்னோட சிஸ்டர் தான். நீங்க ஏன் நோம்பு வைக்கல? சோ ஏன் நோம்பு வைக்கல அப்படிங்கறதெல்லாம் ஐமன் ஃபா சேனல்ல வரும். மேட்டுப்பாளையம் வந்தீங்க, ஆனா எங்களை பார்க்காம போயிட்டீங்க. நீங்க வந்துட்டு மேட்டுப்பாளையம் போறது திடீர் முடிவு எடுத்ததுதான். அதுல போயிட்டு வந்து வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்த டைம் வரும்போது சொல்றேன் கண்டிப்பா. உங்க போனோட வால்பேப்பர் என்ன அக்கா? சோ எங்களோட போன் ரெண்டு பேரோடது ஒரே வால்பேப்பர் தான். சோ இதுதான் எங்களோட வால்பேப்பர். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜ் தான் இருந்துச்சு. மேரேஜோட அந்த ஷால் இப்படி இருக்கும்ல, அந்த பிக் இருந்துச்சு. அக்கா உங்க லவ் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லுங்க ப்ளீஸ். ஷார்ட்டா சொல்ல முடியாது, பெரிய ஸ்டோரி. அக்கா நீங்க உங்க மாமியார் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு பிராங்க் வீடியோ போடுங்க யூடியூப் சேனல். போட்டாச்சு, பார்க்கறவங்க பாருங்க கண்டிப்பா. இல்ல எங்க கூட சண்டை போடுற மாதிரி தான் போட்டுருக்கு. மாமியார் கூட சண்டை போடுற மாதிரி அப்லோட் பண்றோம். ஒருத்தங்க வெறும் ஓகே அனுப்பி இருக்காங்க. ஓகே. Why do we say goodbye? Why do we say good night before going to sleep? I don't know. But good night. Good evening. ஹேர் கட் வீடியோ போடுங்க. இங்க வீடியோ போற அளவுக்கு என் ஹேர் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி கூந்தலுக்கு கண்டிப்பா வந்துட்டு வீடியோ போட்டுருவாங்க. எனக்கே முடி ரொம்ப கொட்டது. உங்களுக்கு ஏதாவது சீக்கிரம் தெரிஞ்சா சத்ரம் காலேஜ் தான நீங்க படிச்சீங்க? I watched you which year passed out? 23 batch.
நீங்க ரெண்டு பேரும் சொல்லிக்காத சீக்கிரட்டா இப்ப சொல்லணும் ஈச் அதர். எங்க ரெண்டு பேருக்குள்ள சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்ல. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி. ஆர் யூ பிரெக்னன்ட் செல்லம் அப்படினு இருக்கீங்க? இல்ல சிஸ்டர், கண்டிப்பா வந்து நான் வந்து பிரெக்னன்ட் இல்ல. இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஆனா அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு கிட்ட நான் சொல்லுவேன். நீங்க ரிலிஜன் மாறினதுக்கு உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? ஸோ ரிலீஜன் மாறினதுக்கு பெருசாக எங்கள் வீட்டில் அவ்வளோ எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. பட் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான். எல்லாருமே வந்துட்டு பெற்றவங்களுக்கு என்ன பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும், பசங்க ஆசை அது மாதிரி தான். ஸோ அதனால வந்து எங்கள் வீட்டில் யாராவது அவ்வளோ வந்து சொல்லிக்கல. ஏன்னா எனக்கு பிடிச்சதா, நாங்கள் எப்பவுமே வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருக்க ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. அக்கா நீங்க எப்போ உங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணீங்க? என் ஹஸ்பண்ட் வந்து நான் மார்ச் 2 மீட் பண்ணேன். அப்படியா? அப்படியா? அன்சானாக்கு சிப்லிங்ஸ் இருக்காங்களா? ஓ இருக்காங்க. அடுத்து பேபி பிளான். ஸோ பேபி பிளான் வந்துட்டு கடவுள் கொடுக்கும்போது கண்டிப்பா ஏத்துக்க வேண்டியதுதான். ஏத்துக்க வேண்டியதுதான். மாசா இருக்கு எல்லா வீடியோஸும் கீப் ஆன் ராக்கிங் டியூஸ். Thank you. அக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குறோங்க. எப்படி போச்சு அக்கா? உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. ஸோ என் அப்பா வந்து ஒரு நல்ல மனுஷன். எல்லாரும் அப்பா மாதிரி தான். ஒரு சூப்பரான கேரக்டர். எனக்கு என் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஈத் முபாரக் எப்படி போச்சு அக்கா? ஓ ரொம்ப சூப்பரா போச்சு. செமையா இருந்துச்சு ஈத் முபாரக். உங்களோட ஃபர்ஸ்ட் ரம்ஜான் எப்படி இருந்துச்சு? டெல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு டக்குன்னு போயிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு ஒரு பக்கம் பிரியாணி செய்றாங்க, ஒரு பக்கம் பரோட்டா செய்றாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு தொழுதுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓ நோம்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க பசி தாங்க முடியாது, நீ இப்பதான் சேஞ்ச் ஆயிருக்க, உன்னால வைக்க முடியாது அப்படின்ட்டு. பட் என்னால வந்து வைக்க முடிஞ்சது. 11 நோம்புமே நான் வந்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வைக்க முடியல. அதுக்கான ரீசன் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா. உங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிருச்சா? நோ, அவ இப்பதான் வந்து காலேஜ் போறா. நீங்க ஏன் தனி வீட்ல இருக்கீங்க? நாங்க ஃபேமிலியோட தான் இருக்கோம். நாங்க ஏன் இப்போ இங்க வீட்ல இங்க யூஸ் பண்றோம் அப்படினா வீடியோஸ்க்காக மட்டும் தான். ஏன்னா நாங்க இங்க வந்துட்டு எஸ் அவன் வந்துட்டு ரிங் லைட்ல இருந்து நீங்க மோஸ்ட்லி நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. அவன் வந்து எல்லாம் இழுத்து போடுவான். அதனால அவன் வந்துட்டு एक्चुअली ஹாய் गाइस அப்படினா அவனும் வந்துருவான். ஹாய் गाइस நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட். சோ அதனால நமக்கு வீடியோக்கு இங்க ஃபுல்லா செட் பண்ணி வச்சிருக்கனால நம்ம வீடியோஸ்க்காக தான் இங்க எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் அவங்களும் கிங் ஆஃப் டெவில் சாத்தியம். அட கிங் ஆஃப் டெவில் பைத்தியக்கார எச்சக்கல. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா காது வந்து காணுமா. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் டெவில் கிரேசி ஃபார்மசி ஸ்டூடண்ட். மெடிக்கல் இருக்காங்கனால அப்படியே போட்டுருக்காங்க. கீழ ஒரு விஷயம் போட்டுருக்காங்க மாம் லவ் சொல்லிட்டு. கண்டிப்பா உங்க மாம்ட்ட போய் கேளு. மாம் லவர். ஓகே சோ மாம்ட்ட கேளு. மாம் வந்து பதில் சொல்லுவாங்க அதுக்காக. அதுக்கு அப்புறம் நீ வந்து இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்ப நாங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்லுவோம். விச் பிளேஸ்? கோயம்புத்தூர். அன்ஷானாவோட நேட்டிவ் எது? அக்கா உங்களோட நேட்டிவ் எது? நான் வந்து பாலக்காடு கேரளா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டோம். இந்த இங்க போனா வந்துடுறேன் பைத்தியக்கார. கடைசியா எப்போ அவங்கள சோ உங்களுக்கு அவசியம் தெரியும். உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா இருக்குல்ல. இன்பாக்ஸ் வா. கண்டிப்பா நிறைய क्वेश्चंस இருக்கு. எல்லாமே வந்து அக்கா லவ் ஸ்டோரி. நீங்க இந்துவா முஸ்லிமா? நீங்க எப்போ வந்து கன்வெர்ட் ஆனீங்க? மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? ஹாய் அக்கா ஹாய் அக்கா. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். மோஸ்ட்லி எல்லாரும் வந்து இதே क्वेश्चंस தான் வந்து கேட்டிருந்தீங்க. சோ எல்லாத்துக்குமே பண்ணிட்டோம். அக்கா ஸ்வேதா vlogger சேனல்ல வர்றவங்க உங்களோட ரிலேஷன்ஸா? ஆமா. அவ வந்து ஸ்வேதா வந்து இவ கூட பிறந்தவ. ரூபன் வந்து என் கூட பிறந்தவன் பையன். சோ ரூபன் வந்துட்டு என் கூட பிறந்த தம்பி. ஸ்வேதா வந்துட்டு அனுபவ கூட பிறந்த தங்கச்சி. அப்படி சொல்றது எங்களுக்கு ஆசை தான் இல்ல. அவ வந்து என்னோட கசின். ரூபன் வந்து என்னோட ஃப்ரெண்ட். இவங்களுக்கு தெரியும் அஞ்சோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு. மாம் மிஸ் பண்றீங்களா? சோ கண்டிப்பா அம்மா வந்து மிஸ் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மானா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க செய்யும். எனக்கு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கிட்ட தூரம் தான். இது இருக்கனால டக்குன்னு வந்துருவாங்க. எங்க அம்மா தெரிஞ்சு நீங்க வருவாங்க, எனக்கு தெரிஞ்சு நாங்க போய் பாப்பேன். சோ அதனால அக்கா உங்க அம்மா கூட வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. கொஞ்சம் அங்க இங்க இருக்கனால வந்தாங்கன்னா கண்டிப்பா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. உங்க மாமின்லா பத்தி சொல்லுங்க. என் மாமின்லா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்ட். அதனால வந்துட்டு நோ ப்ராப்ளம். நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா அதெல்லாம் 3 மாசம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாசமோ 30 வருஷமோ பார்க்கலாம். எது இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களோட ஃபியூச்சர் பிளான் எப்போ உங்க ஃபியூச்சர் பேபி பிளான்? எப்போ உங்க ஃபியூச்சர் பேபி பிளான் சிஸ்டர்? ஸோ பிளான் எல்லாம் எதுவும் கிடையாது. கடவுள் கொடுக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிசி தஸ்லீம். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதே தான் கேட்டிருக்கீங்க. லவ் ஸ்டோரி எப்போ அப்லோட் ஆகும்? கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பதில். ஸோ எல்லாருமே சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ் நாங்கள் கடைசி கொஸ்டின்கே வந்துட்டோம். எல்லாருமே லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான் வந்துட்டு உனக்கு என்ன ஃபியூச்சர் பிளான்? எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும். ஒரு சொந்தமா ஒரு ஷாப் வைக்கணும். சோ அதுல வர ப்ராஃபிட்ல வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணனும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. முஸ்லிம் ஆனதுக்கு அப்புறம் you cannot what you feel. சோ அந்த மாதிரி வந்து எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே தான் நான் இருக்கேன். ஜியா
ஃபார் ஷூர் அப்படி அவங்க வந்து கேட்டிருக்காங்க டவுரி வாங்குனீங்களா இல்ல நபி வழி நிக்கா பண்ணீங்களா? இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது. என்கிட்ட இருந்து எதுவும் வாங்கல, எனக்கு தான் எல்லாமே வந்து பண்ணி பிடிச்சு. அதனால இது வாங்கிட்டு போகும்போது குரான் மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன். உங்க ஹப்பி பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர், சொல்லுங்க. என் ஹப்பி வந்துட்டு ரொம்ப பாசமான ஒரு பைபிள். எனக்கு வந்து அன்சா ரொம்ப பிடிக்கும். சரி, பிரியாணி வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன் கண்டிப்பா. வந்து அண்ணாவை ஏன் லவ் பண்ணீங்க, அண்ணா கிட்ட பிடிச்சது? அண்ணாவை ஏன் லவ் பண்ணேன்னா அன்ஷா வந்துட்டு ரொம்ப அப்படியே ஆட்டிடியூட் பர்தா மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆட்டிடியூட், இந்த பையனுக்கு என்ன இவ்வளவு ஆட்டிடியூட். உண்மையா வந்துட்டு என் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும் எனக்கு ஆட்டிடியூட். சோ நம்ம வந்து ஒருத்தங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, பாக்க ஒருத்தங்க இப்படி இருக்காங்க ஆனா மனசு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகும் போது அவங்க கேரக்டர் என்னன்னு சொல்லி தெரியும். சோ நம்ம பேசுறனாலயோ ஒருத்தங்க வந்துட்டு பாக்குறதுனால அவங்க வந்து எப்படி தெரியும். சோ அதனால அன்ஷா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஷாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு சண்டை இருந்தாலும் அன்ஷா வந்து அனுமா 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 பெசாம இருந்துருமா அனுமா அடிச்சிருவா அனுமா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு பிடிக்கும். சரி வாங்கி தரேன். வாய்ஸ் சூப்பர், ரொம்ப பருமையா இருக்காமா, அவளுக்கு பருமையா. சோ கியூட், லவ் யூ சோ மச் அண்ணா அக்கா. லவ் யூ டு சோ மச். எங்க மேல அன்பும் பாசமும் பண்றது எல்லாரும் லவ் யூ டு. How's your life is going after converting into Islam? Explain about the experience. So நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் இருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். மோஸ்ட்லி சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்கறாங்க. நிறைய பேர் சிங்கப்பூர்ல இருந்து போன வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா. அப்புறம் ஒரு அக்கா கனடால இருந்தும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருக்குமே ரொம்ப பிக் தேங்க்ஸ். மோஸ்ட்லி எங்கனால ரிப்ளை பண்ண முடியலனா அட்லீஸ்ட் நாங்க அந்த கமெண்ட் படிச்சு லைக் ஆச்சு நாங்க பண்ணிடுவோம். ஸ்ரீலங்காக்கு வாங்க, உங்களை நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறீங்க. Thank you. நான் நேத்து கூட அன்ஷா சொல்லிட்டு இருந்தேன், அன்ஷா நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருக்காங்க, நம்ம ஸ்ரீலங்கா போகணும் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பா நம்ம போவோம். 2 months கேட்டுட்டு இருக்கேன் லவ் ஸ்டோரி பார்ட் 4 போடுங்கன்னு, நீங்க போடவே மாட்டீங்க. சோ ஹர்ஷிதா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆயிடும் சிஸ்டர், டோன்ட் ஃபீல். நீங்க கேட்டதுக்காகவே நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். அனத்துல் நஹீம் அக்கா நீங்க பிரெக்னன்ட்டா? சோ இந்த பொண்ணு யாருன்னு தெரியல சத்தியமா. கமெண்ட் பண்ணிருந்தாங்க இன்ஸ்டால, மெசேஜ் பண்ணாங்க. நான் இவங்க வீட்டுக்கு போனேன், என் வீட்டுக்கு வந்தாங்க அப்படி சொல்லிட்டு. சோ நான் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க மாமியார் என்கிட்ட சொன்னாங்க அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. யாரும் தெரியல மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். பட் வந்து ரியலாவே வந்தா சொல்றதெல்லாம் தப்பு. அக்கா நான் உங்களை பார்த்தேன், அக்கா உங்களை நான் 2 times பார்த்திருக்கேன், அண்ணாவையும் நான் 1 time தனியா பார்த்தேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா பேசுறதுக்கு பயம். வந்து பேசினா நீங்க பேசுவீங்களோ இல்லையா தெரியல, கண்டிப்பா பேசுவோம். நிறைய பேர் வந்துட்டு பாக்குறீங்க இவங்க தானே அப்படிலாம் சொல்றீங்க. அப்படி சொல்லாம வந்து பேசுங்க, வந்து கண்டிப்பா பேசுவோம். நாங்க நிறைய டைம் போகும்போது கூட இப்படி பாப்பாங்க, ஃபோன் பாப்பீங்க, நிறைய டைம் பாத்துறோம். நாங்க வந்துட்டு போய்ட்டு ஐயா நாங்க பேசணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பேசுங்க, நானும் கண்டிப்பா பேசுவோம். நீங்க பார்த்து எங்க ஸ்மைல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருவோம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் சொல்லிட்டு. யாரு நான் எங்களை பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், பார்த்து அடுத்த செகண்டே நாங்க ஹாய் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்களா வந்து உங்கள்ட்ட பேசி மொக்க வாங்கிட கூடாதுங்கறத விட வந்து நாங்க ஒரு அது என்ன சொல்றது ரொம்ப அப்படி பந்தா காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்ல நம்மளுக்கு இல்லவே இல்ல. அதனால நம்ம எல்லாரும் பெரிய ஃபேமிலி, அதனால நீங்க பேசினா நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஆமா, ஏன்னா நீங்க தான் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரி சப்போர்ட் நீங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தா தான் நாங்களும் அப்படியே போயிட்டே இருக்க முடியும். மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணாம ஏதாச்சும் क्वेश्चंस இருந்துச்சுனா நாங்க YouTubeல லைவ் வரப்ப நீங்க கேளுங்க, நாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து YouTubeல லைவ் வந்துறலாம். அடுத்து இன்னொரு Q&A போடுறோம். அதுல வந்து இதுல கேட்காத क्वेश्चंस கேட்காதவங்க எல்லாம் அதுல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம். பை பை.